to give me your loyalty. 'Cause they'll be calling me, they'll be calling me royalty. Hey, hello, vanakkam. Hope you're all doing good, guys. So today I'm going to talk about fitness routine. ஃபிட்னஸ் ரொட்டீன் இது மெயின்லி வந்து விமென்காக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஃபிட்னஸ் ரொட்டீன் ஆர் வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் ரொட்டீன்? ஏன் என்றைக்கும் நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் என்னோட டே டு டே லைஃப்பில் ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். செகண்ட், ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். அடுத்து உங்களோட வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் டு கீப் யூ இன் குட் ஷேப். ஓகே, அண்ட் உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டாக ஹையாக வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம யூல் பி அ ப்ரொஃபஷ்னலி ஒர்க்கிங் உமன், ஒரு வீட்டை மேனேஜ் பண்ணுற ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம். whoever you are, when you have a fitness routine, then you can have your energy levels all set and right. Then to improve your sleep quality, நல்ல ஒரு நைட் வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இட் வில் கீப் யுவர் ஸ்லீப் இஷ்யூஸ் இன் பார், நீட்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கிறோம். அண்ட் ஆல்சோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா? நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு, டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ் ரொட்டீன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கு மேலே எவ்ரிடே வென் யூ ஒர்க் அவுட் ஆர் வென் யூ ஹாவ் அ நீட் அண்ட் கிளியர் ஃபிட்னஸ் ரொட்டீன் எவ்ரிடே, என்டார்ஃபின்ஸ் அப்படி நம்ம பாடியில் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது everything guys, body, mind and soul க்கு அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன். அண்ட் யூனோ தட்ஸ் வெரி மச் நீடட் ஃபார் அஸ் விமென், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஸோ லெட் மீ டெல் யூ, யூ ஹாவ் டு இன்க்ளூட் அ ஃபிட்னஸ் ரொட்டீன் இன் யுவர் எவ்ரி டே டு டே லைஃப். இப்போ என்னோட எக்ஸாம்பிள் ஒரு என்னோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, I have a very consistent fitness routine for about 5 to 7 years அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை சொன்ன உடனே எல்லாருமே என்கிட்ட கேட்குறது, யூஸ்வலி எனக்கு கிடைக்கிற ஒரு கொஷின்ஸ் விமன் கேட்குறது, எஸ்பெஷலி நியூ மாம்ஸ் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் ஷேப்? எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ பிஸியாக இருந்துட்டு ஒரு பக்கம் ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே பார்த்துட்டு இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன், ஒரு ஒர்க் அவுட்டுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதா? எப்படி, ஹவு டு யூ மேனேஜ் அப்படின்னு. ஸோ டுடேஸ் கான்டென்ட் ஆர் வீடியோ இஸ் அபவுட் how to start your fitness routine. It's mainly for beginners. நீங்கள் எப்படி ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே மாதிரி நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட்லேருந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக மாறலாம் அப்படிங்கிறத பற்றி I'm going to talk. Welcome to Jeni's World. The first thing is get a word from your doctor. இது ரொம்ப தேவையா? ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோடய டாக்டர்கிட்ட கேட்கணுமா, கன்சல்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, it is always good to start it right, guys. Okay, for example, in my case, I was a new C-section mother. I think நான் ஒரு செகண்ட் செக்கப்க்கு ஏதோ ஒரு 60 days போஸ்ட்மார்ட்டம் டைமில் செகண்ட் செக்கப்க்கு ஏதோ போகும்போது என்னோடய ஸ்கார் எல்லாமே எப்படி ஹீல் ஆயிருக்கா, ஊன்ஸ் எப்படி இருக்குன்னு டாக்டர் செக் பண்ணிவிட்டு, ஷீ ஹர்செல்ஃப், மை கைனகாலஜிஸ்ட், ஷீ ஹர்செல்ஃப் ஷீ ஆஸ்ட் மீ, எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாமா அப்படின்னு. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டேன். ஷீ செட் எஸ், இப்போ உங்கள் பாடி இஸ் ரெடி, உங்களுக்கு சீக்கிரம் பழைய ஷேப்புக்கு வரணும், அவங்களோட வயிறெல்லாம் வைக்காமல் இருக்கணும், டம்மியெல்லாம் பெல்லியெல்லாம் வைக்காமல் இருக்கணும்னா யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் யுவர் எக்ஸசைசஸ். ஹாஸ்பிட்டல்லே மைல்டு எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ திஸ் இஸ் இன் மை கேஸ். ஸோ இஃப் யூ ஆர் அ மேல், இப்போ நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்களே உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுறதை விட யூ கேன் ஆஸ்க் யூர் டாக்டர். தி டாக்டர் நோஸ் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன். கார்டியோ பண்ணணுமா, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணணுமா, வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணணுமா, இல்லை எல்லாமே பண்ணலாமா, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, எஸ் அண்ட் நோ வந்து அவங்களுக்கு கிளியராக உங்கள் பாடி கண்டிஷனை அனலைஸ் பண்ணி when he or she says or gives an approval, நீங்கள் தைரியமாக போகலாம். பிகாஸ் திஸ் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஹெல்த். ஸோ ஆல்வேஸ் get a word from your doctor. Second thing is determine your fitness goals. What are fitness goals? சில பேருக்கு weight loss பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம், சில பேருக்கு I wanted to gain muscle அப்படின்னு இருக்கலாம், சில பேருக்கு வந்து cardiovascular health or health conditionஸ்க்காக டாக்டரே சொல்லியிருக்கலாம், you have to walk, you have to run, you have to maintain your health condition like this அப்படின்னு. சில பேருக்கு just to overcome stress problem, work life balance, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஐ நீட் டு மேனேஜ் மை ஸ்ட்ரெஸ், அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படி நம்ம ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபிட்னஸ் கோல் இருக்கலாம் அண்ட் இட் சேஞ்சஸ் ஓவர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் மை கேஸ், நீங்கள் ஒரு 5 years or 6 years பேக் கேட்டிங்கன்னா மை
fitness goal was just to lose weight or the baby fat gain during pregnancy டைமில் கெயின் பண்ண அந்த பேபி ஃபேட்டை வந்து எனக்கு லூஸ் பண்ணும். ஐ வாண்டட் டு ஃபிட் இன் டு மை ஓல்டர் க்ளோத்ஸ். எனக்கு வந்து பேபி வந்ததுக்கு அப்புறமா ஐ ஷுடன் கெயின் வெயிட், ஷேப் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் solely I started a workout routine. பட் இன்னைக்கு I have come a long way. இன்னைக்கு என்னோட ஃபிட்னஸ் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் லூசிங் வெயிட் பிகாஸ் I have an ideal weight. My thing is to remain fit, healthy, to maintain my body shape as I am a model, and above all for a very fit body and a healthy lifestyle. என்னோட ஃப்யூச்சருக்காக I am preparing myself. என்னோட 40s, 50s, 60s, 70s I need to do work on my own. I need to be physically strong. அதுக்காக தான் I have a fitness routine. This is my fitness goal. இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஃபிட்னஸ் கோல் இருக்கும். அதை நீங்கள் கிளியராக ஃபர்ஸ்டே டிட்டர்மின் பண்ணிடணும். why are you going to work out அப்படிங்கிறது. The third thing is, guys, start it small and simple. Please. இது எனக்கு வந்து எல்லாருக்குமே சொன்னோம். இப்போ யூஸ்வலி நம்ம ஒரு சினாரியோ எங்கே பார்த்தாலும் ஒரு ஒர்க் அவுட் வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் டாக் கேட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சிட்டியிலே இருக்கிற பெரிய ஜிம்க்கு ஒரு கால் போகும். அவங்களோட பேக்கேஜஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்த நாளே ஆன்லைனில் வந்து what do you call this, ஆக்டிவ் வேர், ஜிம் க்ளோத்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஷூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிடுவாங்க. பேக் வரைக்கும் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஓகே, 2 days 3 days போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. This happens. I think you can also relate. So my kind advice would be, start it small and simple. இருக்கிறத வச்சு நீங்கள் எப்போவுமே உங்கள் ஒர்க் அவுட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் ஃபியூ வீக்ஸ் ஆர் ஈவன் மந்த்ஸ். நீங்கள் முதல்ல ஹை எண்டாக நீங்கள் வந்து இஃப் யூ கோ அண்ட் இஃப் யூ ஃபெயில் இன் தட் இட் வில் பி அ செட் பேக். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், start it small and simple. In my case, I started என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, என் வீட்டிலே ஒரு மேட் போட்டு when the baby is sleeping I used to exercise in the morning. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிமம் 1 to 2 hours ஒர்க் அவுட் இல்லாமல் I cannot go on with my day. அந்த அளவுக்கு I have become a fitness freak. But it takes time, it has taken 5 to 7 years. So consistency, guys, always start it small and simple. Slow and steady wins the raceங்கிறது எப்போவுமே இருக்கட்டும். உங்கள் வீட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, தட்ஸ் ஃபைன். ஜிம்முக்கு போகிறீங்களா, தட்ஸ் ஃபைன். இல்லை ஒரு ஆன்லைன் ட்ரெயினர் ஹையர் பண்ணுறீங்களா, தட்ஸ் ஃபைன். பட் வாட் எவர் இட் இஸ், உங்ககிட்ட இருக்கிறத வச்சு, உங்கள்கிட்ட ஒரு ட்ராக் பேண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் முதல் நாளே நீங்கள் வந்து பிராண்ட் நியூ க்ளோத்ஸ் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லை. உங்ககிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ, என்ன ஸ்பேஸ் இருக்கோ, வாட் எவர் யூ ஹாவ் ரைட் நவ், ஸ்டார்ட் இட் ஸ்மால் அண்ட் சிம்பிள். Number 4 is set up a schedule and routine. ஓகே, நீங்கள் என்ன தான் எவ்வளோ கரெக்டான பர்சனாக இருந்தாலும் for a workout, for you to become a fitness freak or for a clearly and continuously working out person, you have to set up a schedule and a routine. இப்போ ஸ்டார்டிங் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, when I started, okay, this is mainly this videos for beginners, அதனால் என்னோட ஸ்டார்டிங் டேஸ் வச்சே I am talking. என்னோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்ல, மார்னிங் மை ஸ்கெடியூல் வாஸ் மார்னிங் எழுமினோன்னா ஐ ஹாவ் லெமன் ஹனி வாட்டர். ஓகே, லெமன் ஹனி வாட்டருக்கும் என்னோடய ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அந்த தண்ணி குடிச்சிட்டு, அந்த எம்டி ஸ்டமக்கில் அந்த லெமன் ஹனி குடிச்சிட்டு அந்த ஒரு 1 hourக்கு பிறகு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆஃப் த டேயை நம்ம எடுக்கணும். அந்த 1 hour இருக்குது இல்லையா, அதை நான் வந்து ஃபிட்னஸ் ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 hourலாம் நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். 15 to 20 minutes தரையில் I just put my yoga mat, tummy tightening exercises, simple startup எக்ஸசைசஸ் வந்து நான் பண்ணுவேன். பட் அதை வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி நான் பண்ணுவேன். திஸ் இஸ் ஹவு மை ஒர்க் அவுட் ரொட்டீன் ஸ்டார்ட். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சு, எவ்ரிதிங் அட் ஹோம். பட் அதுக்கும் நான் மண்டேலேருந்து டியூஸ்டே வரைக்கும் என்னென்ன எக்ஸசைசஸ், எத்தனை ரெப்ஸ், எத்தனை செட்ஸ்ன்னு எழுதி வச்சுருப்பேன். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் ஆஸ் அ ஸ்கெடியூல் அண்ட் ரொட்டீன். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்றைக்கும் அந்த கிடைக்கிற டைமில் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு செட் அப் your own customized schedule and routine to start your fitness routine. Number 5 is make a personal calendar. நான் இப்போ போன வாட்டி சொன்ன பாயிண்ட் தான் நான் இன்னும் கிளியராக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு பர்சனல் டைரி ஒரு கேலண்டர் வச்சுக்கலாம்.
இன்றைக்கி என்ன பண்ணேன், வாட் did I do now? Did I do 15 to 20 minutes of workout or half an hour of workout or 1 hour of workout? What did I do? What did I include in it? இனிஷியல் டேஸில் உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அது ஒரு ரொட்டீன் ஆக்கி நீங்கள் டு கெட் தேர் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு போகணும்னா ஸ்டார்டிங் டேஸில் ஒரு பர்சனல் கேலண்டர் வச்சுட்டு ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் என்றைக்கும் என்ன பண்ணி இன்றைக்கி பண்ணலை. ஸோ அது எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு அனலைஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 7 days in a weekனா ஒரு 5 days நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், குட். நெக்ஸ்ட் வீக் இட் ஷுட் பி 6 days. ஓகே, ஒரு 2 weeks நீங்கள் வந்து ஒரு உடம்புக்கு சரியில்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணிட்டாலும் யூ ஸ்டில் நோட் இட் 3 days a week, 2 days a week, இல்லை ஐ வாஸ் சிக். ஸோ இட் வில் பி ஈஸி டு ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் உங்களுக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மெயின்டைன் அ பர்சனல் கேலண்டர் ஆஃப் யுவர் ஃபிட்னஸ் ரொட்டீன். நம்பர் 6 இஸ் seek help from professional trainers. நீங்கள் நினைக்கலாம், இப்போ நான் எனக்கு வீட்டில் யூடியூப் வீடியோஸ் எவ்வளவோ இருக்குது, நார்மல் மெட்டீரியல்ஸ் ஒரு ரிசோர்ஸஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ஷுட் ஐ have a personal trainer or a professional trainer? So guys, it's not about நீங்கள் உடனே again I wanted to say you don't need to spend so much of money and go to a big gym and hire a personal trainer. It's not about that. பட் யூ கேன் ட்ரை அ கிளாஸ். இன்றைக்கி எவ்வளோ ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்ட் பீப்புள். மை பாயிண்ட் இஸ் யூ ஷுட் சீக் ஹெல்ப் ஃப்ரம் ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின் பீப்புள் பிகாஸ் ஃபிட்னஸ் இஸ் நாட் அ ஜோக். ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் தப்பான ஃபார்ம் பண்ணலாம், சம்டைம்ஸ் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணதுக்கு ஒரு பர்சன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் when I was a very new mom, of course I cannot go and hit a gym or go to a personal trainer or a class. பட் கொஞ்சம் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 1 year old அப்படின்னு என்னோட சன் ஆனப்போ, அதுக்கப்புறம் வாட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸ்? ஐ டுக் அப் அ ஜூம்பா கிளாஸ். ஓகே, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸ். பட் அதுக்கு ஒரு 1-2 months போனேன், வேறு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு யூ கேன் கெட் டு நோ த பேசிக்ஸ். பட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ பிகாஸ் ஆஃப் மை அகேன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் பேலன்ஸ்னால ஐ டென்ட் கண்டினியூ த கிளாஸ். பட் சின்ஸ் ஐ வென்ட் தேர் அண்ட் டுக் personal training from my trainer, I know what Zumba is. அதுக்கப்புறம் with the help of YouTube I used to practice my Zumba at home. So what I say is whatever it is, நீங்கள் ஒரு ஆன்லைன் ட்ரெயினர் கூட வச்சுக்கலாம். எப்போவுமே அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர்ஸ் நம்ம கைடன்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்லேருந்தே கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து போகும். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். நம்பர் 7, handle setbacks. This is very very important for beginners. What do you mean by setback in a fitness routine? நீட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்கா, லைக் ஷி வாண்டட் மீ டு ட்ரெயின் ஹர். நான் சும்மா பர்சனலி நான் ட்ரெயின் பண்ணேன், எல்லாம் கேட்டது. ஃபர்ஸ்ட் 3 days அப்படி நீட்டாக போய்ட்டு இருந்தாங்க. 4th day 5th day அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்து ஐ டென்ட் கெட் அன் அப்டேட். 6th day கேட்டால் ஷி வாஸ் டெல்லிங், எனக்கு ஆக்சுவலி உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு, அப்படியே படுத்து தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பண்ண முடியல, பாடி ஒத்துழைக்கலை அப்படின்னு. That's fine guys, it's normal for all of us to have setbacks. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்துட்டு ஒரு நம்ம பாடி ஒரு நார்மலான பாடியாக இருந்துட்டு திடீர்னு ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் பண்ணும்போது there is a thing called DOMS, delayed onset muscle syndrome. ஓகே, நல்லா மசில் பெயின் இருக்கும், பாடி பயங்கரமாக பெயின் இருக்கும், சில பேருக்கு ஃபீவரே வந்துடும்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன நினச்சிட்டு இருந்ததுன்னா, ஐயையோ இது நமக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே they will stop it just right away. It is called a setback. நீ எதுவுமே there is no gain without pain. No pain, no gain. ஸோ உங்களோட எக்ஸ்கியூசஸ் ஆர் நாட் கோயிங் டு burn your calories. அது என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. Do not quit. Learn how to handle those setbacks. You think இன்றைக்கும் நான் வந்து கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு ஆளுன்னு நினைக்கிறீங்களா? Let me say no. அது we women have lots of setbacks in a month. Our hormonesன்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன் ஒரு விஷயம் இருக்குது. மந்த்லி 30 days நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா no, we will have our own setbacks. பட் நம்ம ஒரு பிரேக் எடுத்தாலும் ஒரு சில நாள் 1 week நமக்கு ஒர்க்னால 1 week பிரேக் ஆகிடும், ஒர்க்னால ஒரு சிக்னஸ்னால. பட் அகெயின் ஸ்டார்ட் கம்மிங் பேக். நீங்கள் திரும்பவும் அதே விட்ட இடத்துலே வரணும் இல்லை, அகெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். பட் ஹேண்டில் இட். டு நாட் குவிட் யோர் ஃபிட்னஸ் ரொட்டீன். உங்களுக்கு ஒன்று செட் ஆகலை, ஓகே, ஒரு ட்ரெயினர்ட்டு போனீங்க 1 month, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் வீட்டில் வந்து யூ கேன் கண்டினியூ ஆர் யூ கேன் சீ ஃபார் அனதர் ட்ரெயினர். பட் எப்போவுமே செட்பேக்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் இன் ஃபிட்னஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் தட் ஆல் 30 days யூ ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட், ஆல் 30 days ஆர் கோயிங் டு பி த பர்ஃபெக்ட். irrespective of gender, you will have your own setbacks. But do not quit. That is your 3 words of mantra. Okay? Take the right nutrition.
some people think that to lose weight நாங்கள் சாப்பிடாமல் இருந்தால் ஓகே, டயட்டுங்கிற பேரில் சரியாக இன்டேக் எடுக்காமல் ஜஸ்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் ஓகே அப்படின்னு. நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு எனர்ஜியும் இருக்காது, எனர்ஜி லெவல்ஸ் டவுன் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் அவுட்லேயும் இன்ட்ரெஸ்ட் போயிடும். பிகாஸ் it will affect everything, your body metabolism, your sleep quality, everything. So take the right nutrition or the balanced diet, guys, when you are into your workout routine. That is very important. நீங்கள் ஃபேட் டயட்ஸ் ஒரு சாப்பிடாமல் இருந்தால் ஓகே, நான் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. your food should contain or your plate should contain fruits, vegetables, lean proteins, healthy fats, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். இவ்வளவும் ஒரு பேலன்ஸ் டயட் ஒரு உங்கள் பிளேட்டில் வந்து இருக்கணும். இதை பற்றி நான் டீட்டெயில்டான வீடியோ இன் கமிங் டேஸில் நான் போடுவேன். பட் ஜஸ்ட் நவ் ஃபார் த ஸ்டார்ட் யூ ஹாவ் டு நோ தட் யூ ஹாவ் டு டேக் த ரைட் நியூட்ரிஷன், ஈட் கரெக்ட்லி டு ஸ்டார்ட் யுவர் ஃபிட்னஸ் ரொட்டீன் அண்ட் ப்ரொலாங் இட் ஃபார் அ லாங் டைம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆர் த 9th point is stay consistent, please. இது நீங்கள் எங்கே போனாலும் இது தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. பிகாஸ் ஒர்க் அவுட்டுன்னு இல்லை, ஜென்ரலி நம்ம லைஃப்பில் எதுவுமே நமக்கு ஒரு ரொட்டீன், இட் டேக்ஸ் 21 days டு பிகம் அ ஹேபிட்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக 21ல் நீங்கள் 30 days 60 days எவ்வளோ நேரம் கிடைக்குதோ எப்போல்லாம் கிடைக்குதோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் பண்ணிட்டுருங்க. பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு மேக் யூ ரீச் யுவர் கோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுமா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 week 2 weeksலாம் ரிசல்ட் தெரியாது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபேட் லாஸ் ஆர் இன்ஸ்டன்ட் மசில் கெயின். நோ, if you wanted to follow the right thing, if you wanted to get real results, please stay consistent. உங்கள் ஒர்க்கை மட்டும் நம்ம வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும். உங்கள் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக உங்களால் முடிஞ்சது மாதிரி கிவ் யோர் பெஸ்ட் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி தெரியும். 1 month 2 month 3 month ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். பட் நீங்கள் ஃபர்ஸ்டே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட்டை ரொம்ப யோசிச்சிட்டிங்கன்னா யூ cannot stay consistent and you will lose track and you will lose motivation. So please stay consistent. The 10th or the last point is record your progress. I think this is a basic thing everyone will know. நீங்கள் day 1 ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கிறீங்க, என்ன உங்கள் பாடி கண்டிஷன், how many percentage of fat, இந்த மாதிரி நீங்கள் எப்படி அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, ஓகே, day 1 எப்படி ஒரு 15 daysக்கு ஒருக்கா ஒரு 30 daysக்கு ஒருக்கா யூ கேன் ரெக்கார்ட் யுவர் ப்ராக்ரஸ். தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணுறீங்களா, வெயிட் கெயின் பண்ணுறீங்களா, வாட் யூ ஹாவ் டு சேஞ்ச் இன் யுவர் ரொட்டீன், எதுவும் தப்பு பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரெயினரோட ஹெல்ப்பும் அட்வைஸும் இருக்கும். ப்ளஸ் நீங்களும் உங்களோட ப்ராக்ரஸை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இட் வில் இன் சம் வே ஆர் தி அதர் எஜுகேட் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இப்படி தான் நம்ம பாடி ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாடி ஒர்க் ஆகும். ஐ cannot tell my routine and ask you to follow because your body or metabolism will behave differently. So ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பாடி பற்றி அவேர்னஸ், நம்ம பாடி how it's functioning அப்படிங்கிற அவேர்னஸ் கிடைக்கணும்னா these things you have to do it yourself, DIY. So record your progress, know how your body is working. ஏன்னா அது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்கள் பாடி என்ன மாதிரி பாடி, எங்கெல்லாம் வெயிட் லாஸ் ஆகும், எப்படி கெயின் ஆகும், வாட் கைண்ட் ஆஃப் ஷேப் யூ ஹேவ் எல்லாமே தெரியறதுக்கே ஒரு 2 to 3 months or maybe for some it even takes an year. So always keep recording your progress to know where you started and today where you are. So that is the last point, guys. So guys, these were the 10 points I wanted to share with all of you on how to start your fitness routine if you are a beginner. So for the finishing or conclusion, I just wanted to say one thing. There is no shortcut to create a better, stronger version of yourself. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னைக்குமே ஷார்ட்கட்ஸில் you cannot create the real, better, stronger version of yourself. So it takes time, patience, sweat and resilience and not giving up, okay? So never give up. Good luck to all those who are watching their video and those who are going to start your fitness routine or those who wanted to become fit or gain muscle or become stronger or whatever it is. So hope it was useful for you because I have shared about totally from my experience. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு டு ரீச் ஹியர் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், support my channel and support me. Until I meet you all in my next video. Bye bye.